வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் டிட்வா புயலால் இதுவரை 3 பேர் உயிரிழப்பு. அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி. கல்வியில் சிறந்த தமிழகம் என்று வெட்டி விளம்பர விழாக்களை நடத்துவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வெனிசுலாவில் எந்த விமானமும் வான்வெளியில் பறக்கக்கூடாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் டிட்வா புயலால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இது தொடர்பாக சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது புயல் காரணமாக எதிர்பார்த்த அளவிற்கு மழை இதுவரை பெய்யவில்லை என கூறினார். பின்னர் இலங்கையில் சிக்கி தவித்து வருபவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான பணிகள் நடக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது பெய்த மழையால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் தூத்துக்குடி, தஞ்சையில் 2 பேர் சுவர் இடிந்தும், மயிலாடுதுறையில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கியும் உயிரிழந்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் பெய்த தொடர் கனமழையால் 56,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதாக தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களை திமுக அரசு திவாலாக்கி வருகிறது என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் திமுக அரசை கண்டித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் ஓய்வூதியம் வழங்க போதிய நிதி இல்லாததால் மூலதன நிதியில் இருந்து 95 கோடி ரூபாயை சென்னை பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளதாக வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உயர்கல்வி நிலையங்களின் அடிப்படை செயல்பாட்டுக்கு தேவையான நிதியை கூட அளிக்காமல் பல்கலைக்கழகங்களை திவாலாக்கி வருவதாக திமுக அரசை குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து கல்வியில் சிறந்த தமிழகம் என்று வெற்று விளம்பரம் விழாக்களை நடத்துவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் என தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு உயர்கல்வி நிலையங்களில் சம்பளமாகி இருப்பது தொடர்கதையாக உள்ளது என்றார். வெனிசுலாவில் எந்த விமானமும் பறக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது. இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலாவின் வான்வெளி மூடப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வான்வெளி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளி மூடப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இதனை அனைத்து விமான நிறுவனங்கள், விமானிகள், போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கடத்தல்காரர்கள் ஆகியோர் கவனத்தில் கொள்ளவும் என்றும் கூறி எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த வெனிசுலா இது ஒரு காலனித்துவ அச்சுறுத்தல் என்று தெரிவித்தது. டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதையடுத்து டிட்வா புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு நோக்கி நகரும் போது சூறாவளி புயல் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இன்று நண்பகல் மற்றும் மாலை நேரங்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் 70 கிலோமீட்டர் மற்றும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதில் காரைக்கால் பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை, செம்பனார் கோயில் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் 2 நாட்களுக்கு இந்த பகுதியில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. நெமிலி ஒன்றியத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் சேந்தமங்கலம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார்.
தொடர்ந்து அவர் முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்குகளையும் சிகிச்சை பிரிவுகளையும் பார்வையிட்டார். இதையடுத்து பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் துணை இயக்குநர் மருத்துவ பணிகள் செந்தில்குமார், நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, நெமிலி ஒன்றிய செயலாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தன்னை தலைவர் என்று தன்னை தானே சொல்லி வருகின்ற அன்புமணி என்னை வெல்ல முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமதாஸ் பேசிய போது, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல இருப்பான் என நினைத்தேன். ஆனால் எனது உரிமையினை பிரித்து விட்டான் என கூறினார். தொடர்ந்து தன்னை தலைவர் என்று தன்னை தானே சொல்லி வருகின்ற அன்புமணி இந்த ராமதாஸை வெல்ல முடியாது என தெரிவித்தார். பின்னர் அவர், நானே தலைவராக இருப்பேன், எனக்கு உதவியாக என் மகள் ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக இருப்பாள் என்றார். தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவேன் என்று தெரிவித்தார். இதில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய நாடு நம்முடைய பிரதமரை கோவில் கட்டி கும்பிட வேண்டும் என்று புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் சண்முகம் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து அவர் தனியார் தங்கும் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலையில் ரயில் போக்குவரத்தை மத்திய அரசு அதிகப்படுத்திட வேண்டும். இந்திய நாடு நம்முடைய பிரதமரை கோவில் கட்டி கும்பிட வேண்டும். தொடர்ந்து அவர், பிரதமர் பொறுப்பு ஏற்கும் போது இந்தியா பொருளாதாரத்தில் 13வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது 4வது இடத்திற்கு முன்னேற்றி உள்ளது என்றார். மேலும் பீகாரில் கிடைத்த வெற்றி பிரதமர் மோடிக்கு கிடைத்த வெற்றி. இதேபோல் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். ஒரு 15 முறை நான் காலையிலே கிரிவலம் வந்துவிட்டு, அப்போதான் கிரிவலம் இல்லை, மலை சுற்றி விட்டு மேலே 4 மணிக்கு போயிட்டு அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு வருவோம். ஆனால் அந்த திருவண்ணாமலைக்கும் இப்போ இருக்கிற திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வளர்ந்திருக்கிறது. சாலை வசதிகள், வியாபார வசதிகள், லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலக்கோட்டில் காங்கிரஸ் கட்சி சீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் காங்கிரஸ் கட்சி சீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவி ரோஜா கோவிந்தசாமி தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் கர்நாடக எம்எல்சி ஐவன் டி சவுகா பேசிய போது, தருமபுரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் மாவட்ட தலைவர் முதல் வாக்குச்சாவடி முகவர் வரை புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கி கட்சிக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சும் வகையில் இளைஞர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது என்றார். இதைத் தொடர்ந்து இந்த நேர்காணல் முடிவை தேசிய கட்சி தலைமையிடம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு, சங்கராபுரம் முன்னாள் சேர்மன் ஸ்ரீனிவாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகாரில் 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து தேர்தல் வெற்றியை பாஜகவினர் அடைந்ததாக சண்டிகர் மாநில காங்கிரஸ் தலைவர் லக்கி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சண்டிகர் மாநில காங்கிரஸ் தலைவர் லக்கி உட்பட 5 முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சண்டிகர் மாநில காங்கிரஸ் தலைவர் லக்கி செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த நாட்டுக்காக தந்தையும் பாட்டியும் இழந்து நிற்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி என்றும் நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், பீகாரில் 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து தேர்தல் வெற்றியை பாஜகவினர் அடைந்ததாகவும், ஆனால் தமிழக மக்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஏமாற மாட்டார்கள் என்றும் கூறினார். I am H.S. Lucky, President of Chandigarh Congress, PCC President. I have been entrusted as the responsibility of AIC Observer for Tenkasi. I am speaking in English and then Dr. Ruby, our PCC Observer, will translate it into Tamil. வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள டித்வா புயல் கண்காணிப்பு மற்றும் தகவல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் உமா ஆய்வு செய்தார்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் இயங்கும் டிட்வா புயல் கண்காணிப்பு மற்றும் தகவல் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது. இதனை வேலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் உமா ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது தீயணைப்பு மீட்பு துறையினர் மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் தயார் நிலையில் இருப்பது குறித்து ஆய்வு செய்தார். மேலும் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் உடனிருந்தார். திருச்சி மாவட்டம் தென்னூரில் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் விளக்க கூட்டம் தக்வா பள்ளிவாசலில் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தென்னூரில் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் விளக்க கூட்டம் தக்வா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் தனியார் டிராவல்ஸ் மற்றும் அல் ஹீரா ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பில் கடந்த 40 வருடங்களுக்கு உம்ரா ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஹஜ் ஏற்பாட்டு குழு துணைத் தலைவர் லேனா ஈசாக் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஹஜ் பயணம் போன்று உம்ரா புனித பயணமும் மேற்கொள்ளும் மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தனியார் டிராவல்ஸ் அதிபர் பசல் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் அரியமங்கலம் ரஹ்மத் பள்ளிவாசல் தலைமை இமாம் மு அப்துல் காதர் ஜெயிலானி, மக்கா பள்ளி தலைமை இமாம் சிராஜுதீன், தக்வா பள்ளி தலைமை இமாம் அல் அமீன் ஆலிம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுக்காக திருச்சியினுடைய மாவட்டத்துடைய டவுன் ஹாஜியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆஜியார் அவர்களும் மார்க்க அறிஞர்களும் திருச்சி மக்களுக்கு உம்ராவுடைய விளக்கத்தையும் கடந்த 35 ஆண்டு காலமாக சன்ஷைன் டிராவல்ஸ் நிறுவனத்துடைய சேவைகளை பற்றியெல்லாம் இந்த தக்வா மஸ்ஜிதிலே ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் முறையாக இலவச எண்டோஸ்கோப் பரிசோதனையும் பொது மருத்துவ முகாமும் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இரைப்பை புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இலவச எண்டோஸ்கோப் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை மேற்கொண்டு பயனடைந்தனர். இதுகுறித்து பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் பேசிய போது, புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கும் நோயாளிகளை எண்டோஸ்கோப் மூலம் கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளித்து புற்றுநோயை குணப்படுத்தி விடலாம் என்று தெரிவித்தார். அந்த கொண்டாட்டத்திற்காக நாங்கள் எங்கள் KK மருத்துவமனை சார்பாக இலவச எண்டோஸ்கோபி இரைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இலவச எண்டோஸ்கோபி அறிமுகப்படுத்தியுள்ளோம். நாகப்பட்டினத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை காரணமாக தலைஞாயிறு, அரிச்சந்திரா நதி, சீராவட்டனாறு உள்ளிட்ட பல்வேறு வடிகால்கள் ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. இதனை நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பழனிவேல் தலைமையில் செயற்பொறியாளர்கள் சையத் ஹபீப், ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக பேசிய போது, கனமழை நீடிக்கும் பட்சத்தில் மழைநீர் உடனடியாக வடிவதற்காக இந்த நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். ஆய்வின் போது உதவி செயற்பொறியாளர் சதீஷ், உதவி பொறியாளர்கள், நீர்வளத்துறையினர் ஆகியோர் உடனிருந்தனர். தாராபுரத்தில் வருவாய்த்துறை கிராம நிர்வாக உதவியாளர் எழுத்து தேர்வுகள் நிர்வாக காரணங்களுக்காக திடீரென ஒத்திவைக்கப்பட்டதால் விண்ணப்பதாரர்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடத்தப்பட இருந்த வருவாய்த்துறை கிராம நிர்வாக உதவியாளர் எழுத்து தேர்வுகள் நிர்வாக காரணங்களுக்காக திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தனியார் கல்லூரி முன்பு கைக்குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்த தாய்மார்கள், தினசரி கூலி தொழில்களில் இருந்து வந்த ஆண்கள், வேலை நேரத்தை இழந்த மாணவர்கள் என பல்வேறு தரப்பின் விண்ணப்பதாரர்கள் பெருமளவில் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து தேர்வு எழுத வந்தவர்கள் கூறிய போது, தாங்கள் கடந்த ஓராண்டாக இந்த தேர்வுக்காக காத்திருப்பதாகவும், அரசு மெத்தன போக்கில் செயல்படுகிறது என்றும், அறிவிப்புகள் குறைந்தது தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் வாயிலாக தெளிவாக வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டில் டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக ரெட் அலர்ட் விடப்பட்ட நிலையில் தனியார் பள்ளி இயங்கி வந்தது பொதுமக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் புயல் எச்சரிக்கை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கக்கூடாது என்றும், சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்றும் அறிவித்தது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி சார்பில் நடைபெறும் தேர்வு திருவிழாவிற்கு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றனர். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர்.
வாழப்பாடி அருகே கருமந்துறையில் இயங்கி வரும் தனியார் கோழிப்பண்ணையை கண்டித்து பாமகவின் பழங்குடியினர் பிரிவின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கருமந்துறையில் இயங்கி வரும் தனியார் கோழிப்பண்ணையை கண்டித்து பாமகவின் பழங்குடியினர் பிரிவின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழங்குடியினர் பிரிவின் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பழங்குடியினர் பிரிவின் மாநில தலைவர் ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கருமந்துறை அருகே மணியார்குண்டம் கிராமத்தை சுற்றி 50,000 மக்கள் வசித்து வருவதாகவும், இந்த கோழிப்பண்ணையில் இருந்து வரும் கழிவுகளால் காற்று, நீர், சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாமகவின் மாநில தலைவர் அன்புமணி அறிவுறுத்தின்படி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறினார். ஆய்வு செய்து இந்த கோழிப்பண்ணை மூட சொல்லி ஐநா வரைக்கும் எங்களுக்கு சென்னை அனுமதி கொடுத்தால் நாங்கள் ஐநா வரைக்கும் செல்ல தயாராக இருக்கோம். ஏன்னா எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் நாளைக்கு குழந்தையின்மை போயிடுச்சுன்னா எங்களுடைய சமுதாயம் அழிந்து விடுறதுக்கு 100% வாய்ப்பு உள்ளது. எனவே மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொண்டு செங்கம் அருகே 100 நாள் வேலை வழங்க விறகுகளை லஞ்சமாக பெற்ற ஊராட்சி செயலாளர் மற்றும் மக்கள் நல பணியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கல்லறைப்பாடியில் ஊராட்சி செயலாளர் சக்திவேல், மக்கள் நல பணியாளர் பழனி ஆகிய இருவரும் 100 நாள் வேலை வழங்க பொதுமக்களிடமிருந்து விறகு கட்டுகளை லஞ்சமாக பெற்று வருகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கையில் தாய் மற்றும் மகனை கட்டி போட்டு நகை, பணத்தை திருடிச் சென்ற முகமூடி கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்மங்கலம் புதுவளவை சேர்ந்த முருகப்பன் தனது தாயார் மீனாட்சியுடன் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் கடையை திறக்க வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது மறைந்திருந்த முகமூடி அணிந்திருந்த கும்பல் அவரை பிடித்து வாயை அடைத்து வீட்டுக்குள் தூக்கி சென்று கை கால்களை கட்டி வைத்தனர். இதேபோல் அவரது தாயாரையும் கட்டி வைத்து 5 பவுண்ட் நகை, செல்போன், 2000 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து மதகுப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் சரவணபோஸ், மாரவர்ம சுந்தரபாண்டியன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் கார்த்திகேயன், இளையராஜா, சக்திவேல், வைரமணி ஆகியோரை கொண்டு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து விசாரணையில் சிவகங்கை டி புதூரை சேர்ந்த சரண்ராஜ் பிடித்து விசாரித்ததில் சந்தானமுத்து, சிவபாலமுருகன், கார்த்திக், மதன்ராஜ், அஜித், பிரசாத் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 34 கிராம் தங்கம், 500 கிராம் வெள்ளி, 300 கிலோ பித்தளை பொருட்கள், லேப்டாப், செல்போன்கள், கார், இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய 3 பேரை தேடி வருகின்றனர். இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கம் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலையை தட்டி கேட்ட இளைஞரை திமுக ஒன்றிய செயலாளர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ரிபாளையத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் அந்தனூரில் இருந்து பாண்டி நகர் வரை 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்க ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சர்மா தார் சாலை அமைக்கும் பணி தரமாக இல்லை என்று கூறி திமுக ஒன்றிய செயலாளரிடம் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் நீ என்னை கேள்வி கேட்க கூடாது என கூறினார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு மனோகரன் தாக்கியதில் காயம் ஏற்பட்டு சர்மா செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக மேல் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் அடிப்படையில் காவல்துறையினர் திமுக ஒன்றிய செயலாளர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஓட்டேரியில் சாலை விபத்தில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரை சேர்ந்த தீபிகா 1000 விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தீபிகா வழக்கம் போல் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு புறப்பட்டு சென்றார்.
அப்போது ஓட்டேரி அருகே வரும்போது தீபிகா பணியாற்றும் மருத்துவமனைக்கு வேலையாட்களை ஏற்றி வந்த வேன் முந்தி செல்லும் போது அவரது இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் தீபிகா நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் வேன் அவர் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்த போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் தீபிகா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூரை சேர்ந்த வேன் ஓட்டுநர் ஸ்ரீனிவாசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பத்தில் கஞ்சா பதுக்கி வைத்து மாணவர்களுக்கு விற்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து நோனாங்குப்பத்தில் கஞ்சாவுடன் பதுங்கியிருந்த 4 பேரை பிடித்து தவளக்குப்பம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் காவல்துறையினர் விசாரித்தனர். இந்த விசாரணையில் ரவுடிகளான தவளக்குப்பம் ஆனந்தராமன், சுரேஷ், மனோஜ், ரத்தினம் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மனோஜ் அவரது நண்பர் மூலம் ஆந்திராவில் கஞ்சாவை வாங்கி பஸ்ஸில் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா, பட்டா கத்திகள், 2 இருசக்கர வாகனம், கைபேசிகள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, பேரவை கூட்டம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் போத்தனூரில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, பேரவை கூட்டம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கோவை மாநகர தெற்கு கிளை தலைவர் ராமதாஸ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து முகமது ரபி பேசிய போது, இந்தியாவிலேயே முன்மாதிரி முதல்வராக தமிழக முதல்வர் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் 70 வயதை அடையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மத்திய அரசு ஓய்வூதியர்கள் பெறும் திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தை தமிழக அரசு ஓய்வூதியர்களும் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆத்தூர் அருகே கல்பகனூர் விநாயகர் கோவிலில் 40ஆம் ஆண்டாக ஐயப்ப பக்தர்கள் 18ஆம் படி பூஜை, தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் திருவள்ளூர் நகர பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் 40ஆம் ஆண்டாக 18ஆம் படி பூஜை, கன்னி பூஜை நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு 18 படிகளிலும் விளக்குகள் வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு 18ஆம் படி பூஜை நடைபெற்றது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷங்கள் எழுப்பி பூஜைகள் செய்து விமர்சையாக நடைபெற்றது. புதிதாக சபரிமலைக்கு செல்லும் கன்னிசாமிகளுக்கு தீர்த்தக்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை அடைந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் பக்தர் ஒருவர் பெருமாள் வேடம் அணிந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மேலும் ஐயப்ப பக்தர்கள் தீக்குண்டத்தை சுற்றி கருப்பசாமி பாடலுக்கு ஆட்டம் ஆடி அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் கல்பகனூர், ராமநாயக்கன் பாளையம், கொத்தாம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற நடிகர் ரஜினிகாந்துக்கு கவிஞர் வைரமுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் நடிகர் ரஜினியை வாழ்த்தி செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கும் ரஜினிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கலை உலகம் தந்த புகழை வேறு சந்தைகளுக்கு அவர் மடைமாற்றம் செய்வதில்லை என்றும் மாறும் தலைமுறையோடு மாறாமல் பயணிப்பதாக புகழாரம் சூட்டினார். இதையடுத்து இமயமலை ஆகாமல் தனது உயிர் போகாது, எல்லையை தொடும் வரை தனது கட்டை வேகாது என்ற வரிகளை வாழ்ந்து காட்ட துடிப்பதாக தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். இலங்கையில் டிட்வா புயலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 153ஆக உயர்ந்துள்ளது.
இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய நிலையில் நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதைத் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் பலர் உயிருடன் மண்ணில் புதையுண்டனர். பின்னர் மீட்பு படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவுகளிலும் வெள்ளப்பெருக்கிலும் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 153ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இதில் 191 பேர் மாயமாகி உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். முத்தரப்பு 20 ஓவர் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி தொடரை வென்றது. பாகிஸ்தான், இலங்கை, ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் இடையிலான முத்தரப்பு 20 ஓவர் போட்டி பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் நடந்து வருகின்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோதின. இதில் பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் இலங்கை அணி 19 ஓவரில் 114 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து பாகிஸ்தான் அணி 115 ரன்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் முத்தரப்பு 20 ஓவர் தொடரை பாகிஸ்தான் அணி வென்றது. மீண்டும் செம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் டிட்வா புயலால் இதுவரை 3 பேர் உயிரிழப்பு. அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி. கல்வியில் சிறந்த தமிழகம் என்று வெட்டி விளம்பர விழாக்களை நடத்துவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வெனிசுலாவில் எந்த விமானமும் வான்வெளியில் பறக்கக்கூடாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.